தமிழ் பேசும் அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவு மற்றும் தற்போதைய அரசாங்கம் தொடர்பிலும் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா ராமநாதன் இருந்தா போல எங்கேயோ இருந்து முளைச்ச ஒரு காளான். அந்த காளானுக்கு தன்னை எல்லாரும் பார்க்க வேண்டுமென்ற ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டர், ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் நடக்கிற விதமாக அவர் நடக்கிறதா தெரியல. என்றால் சில நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஒரு சிறுமைத்தனமாக இருக்கின்றது. பாவம், அந்த தம்பி ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த மாதிரி இருந்தது. முதல்ல அவர் வந்து சில நடவடிக்கைகளில் இறங்கும் போது டாக்டர் என்ற முறையில். ஆனால் இப்போ அவர் தனக்கு பிரபல்யம் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் எண்ண வேண்டி இருக்கின்றது. மனோ கணேசன் சம்பந்தமாக எனக்கு பேச முடியாது, அவர் என்னுடைய நண்பர். ஆனால் மனோ கணேசன் இந்த கூட்டிலே அவர் சேர்றதுக்கு காரணம் வேறு காரணமாக இருக்கலாம். அதாவது மலைநாட்டு தமிழர்கள், முஸ்லீம் கட்சிகள், வடமாகாண தமிழ் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து, இது எல்லோரும் இல்லை, சிலர் சேர்ந்து இந்த கூட்டை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். இது தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு வருங்காலத்தை உத்தேசித்து நடவடிக்கை எடுப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. மற்றும்படி பிரேமதாச அல்லது அவருடைய கட்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதா, ரெண்டிலும் அவர் இருக்க கூடும், அதில் பிரச்சனை இருக்குமோ தெரியாது. ஆனால் பிரேமதாசவினுடைய கட்சிக்கும் மனோ கணேசன் இதில் சேர்ந்ததுக்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது தமிழ் கட்சிகள் ஒருமிக்க சேர்ந்து தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் பேசும் மக்கள் சார்பாக வருங்காலத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இதில் நாங்கள் கூட்டிலே சேரவில்லை. கூட்டிலே சேர்வதாக எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் கூட்டு சேர்வது, தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சேர்வது நல்லது. ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால், என்ன விதமான கோரிக்கைகள் அல்லது நோக்கங்கள் அல்லது வருங்காலத்திலே நடைபெற வேண்டியது சம்பந்தமான அவர்களுடைய தூர நோக்குகள் சம்பந்தமாக இவர்கள் புரிந்து, அந்த ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். சும்மா எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்ந்து போட்டு ஒவ்வொருத்தர் பக்கத்துக்காக இழுத்து கொண்டு போனால் இது கூட்டு சரி வராது. ஒரு முறையான நோக்குகளை, அவர்களுடைய வருங்கால நோக்குகளை முறையாக வைத்து அதன் அடிப்படையிலே ஒரு ஆவணத்தின் மூலம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தால், அது சேர்வதிலே ஒரு விதமான பிழையும் இல்லை. என்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது, தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது. வட மாகாணத்தில் இருக்கின்றது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது, மலைநாட்டு தமிழர்களிடையேயும் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவ்வாறான ஒரு கூட்டு சேர்வதை தவறாக என்னால் கூற முடியாது. அதான் நான் சொல்றேன், அவருடைய கூட்டு பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டு. இந்த கூட்டு தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் மக்களினுடைய கட்சிகள் சேரும் ஒரு கூட்டு. இதற்கும் அதற்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய வருங்காலம் சம்பந்தமாக நினைத்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வந்ததென்றால் அதை அவர்கள் தாராளமாக இடம் அளிக்க வேண்டும். ஆனால் இதிலே ஒரு விடயம் இருக்கின்றது. ஒருவேளை பிரேமதாசவுடனோ வேறு இவருடனோ சேர்ந்திருக்கும் போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு வருங்காலத்திலே எந்த விதமான ஒரு நன்மை, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தரக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருந்தால் அது அவர்களுக்கு பாதகமாக நடந்திருக்கக்கூடும். மற்றும்படி தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இவர்கள் ஒன்றிணைந்து கொள்வது பிழை என்று கூற முடியாது.